அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில் வழக்கில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்குன்றது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ஒரு மனிதர் சாதாரணமாக நல்ல மனிதராக இருந்தாலும் சரி, சரியில்லாத குணங்கள் கொண்ட மனிதராக இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் சில சமயங்கள்ல வம்பு வழக்குகளுக்கு நிர்பந்தப்படுகிறார். அந்த வகையில ரெகுலரா கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்லயும் பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்விகள்ல கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு, இந்த வழக்குல லாபம் இருக்குமா, அதாவது வெற்றி கிடைக்குமா, என் மேல தப்பு இல்ல பிறர் மேலதான் தப்பு, அப்படி இருந்தும் நான் அதுக்கான ஒரு தண்டனையாக அந்த வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்கேன்ற கேள்வி நிறைய இருக்கு. இந்த வகையில நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் யாரேனும் ஜாதகங்கள்ல ஒரு பாவம் எதிரியை குறிக்குது, அதாவது வழக்குகளை குறிக்கிறது. அந்த பாவம் தான் ஆறாம் இடம். ஆறாம் இடம் தான் ஒரு மனிதனுடைய வழக்குகளை குறிக்கிறது. அதன் அதிபதி தான் வழக்குகளின் வலுவை பற்றி சொல்றார். ஆறாம் அதிபதி தான் வம்பு வழக்கெல்லாம் எவ்வளவு வலுவா இருக்குன்றது இந்த ஆறாம் அதிபதி தான் சொல்றார். ஆறாம் இடம் வழக்குகளை சொல்லுது, அதனுடைய வலுவை ஆறாம் அதிபதி சொல்றார். இது நல்ல மனிதராக இருந்தாலும், சமூகத்திலே ஒரு நல்ல எண்ணங்களை படைக்காத நபரா இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு எதிரியை கொடுப்பது ஆறாம் இடம், அதன் வலுவை சொல்வது ஆறாம் அதிபதி. அதுபோல வெற்றி பெறக்கூடிய அமைவு எதிரி எல்லாருக்குமே இருப்பார். ஜெயிக்க போறவருக்கும் எதிரி தான், தோக்க போறவருக்கும் எதிரி தான். யாருக்கு வெற்றி, அதை உறுதிப்படுத்தக்கூடிய கிரகங்கள் யாருன்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். சில கிரகங்கள் ஆறாம் இடத்தோட ஆறாம் அதிபதியோட தொடர்புல இருந்துச்சுன்னா ஜாதகர் வாழ்க்கையில எப்பயுமே வெற்றி பெறுவார். அவர் என்ன ஒரு நிலையில சொல்லணும்னா, கிரகங்களும் ஒரு சுயநல கிரகங்கள் தான். கெட்டவனையும் வெற்றி பெற வைக்கும், நல்லவனையும் வெற்றி பெற வைக்கும். நல்லவன் கெட்டவன் என்ற வேறுபாடு கிரகங்களுக்கு கிடையாது. ஆறாம் இடம் எவருக்கு லக்னத்திற்கு கட்டுப்பாட்டில் வருகிறதோ அவர் கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல ஜெயிச்சுட்டே இருக்க போறார். அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் வழக்கில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க ஒரு ஜாதகர், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஜெயிக்கணும், அதை உறுதிப்படுத்தக்கூடிய கிரக அமைவு என்னன்றத பார்த்துலாம். முதல்ல வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய மனை ஆறாம் மனையான கன்னிமனை. கன்னிமனை தான் மேஷத்தில் பிறந்தவருக்கு வம்பு வழக்குகளை குறிக்க போகிறது. அதன் அதிபதி புதன் பகவான் தான் வம்பு வழக்குகளை உறுதிப்படுத்தக்கூடிய கிரகம். இப்போ ஒரு கேள்வி வரலாம் எல்லாருக்குமே, ஏன்னா பொதுவான வரிகள்ல லக்னத்தை விட ஆறாம் இடம் வலு இருந்துட்டா ஜாதகர் வம்பு வழக்குகள்ல வெற்றி பெற மாட்டார் அப்படின்ற ஒரு பொதுவான கூற்று தான் இருக்கு. அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. புதனை விட ஜாதகத்தில் சூரியன் குரு ஸ்தான பலத்தை பெற்று ஏதேனும் ஒரு வகையில் புதனை தொடர்பு கொள்ளுமாயின் இந்த ஜாதகர் வம்பு வழக்குகளை வெற்றி பெறுவார். புதன் தொடர்பு கொண்ட தசாபுத்தியோ அல்லது புதனோடு இணைந்த தசாபுத்திகள்ல ஜாதகர் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போவோம். ஆனா ஜாதகத்தில் சூரியன் குரு தான் வலு அப்படின்னா கண்டிப்பா ஜாதகத்துல சூரியன் குரு வலுத்து இருக்கிறார். சூரியன் குரு வலுத்து புதனை தொடர்பு கொண்ட மேஷ லக்னக்காரர் எப்பயுமே வாழ்க்கையில வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் ஜாதகருக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அவயோக காலகட்டங்கள்ல சிரமப்படுவார், ஆனால் நல்ல அந்த காலங்களை கடந்த பிறகு அந்த கோர்ட்டு கேஸ்ல இழுத்து வெற்றி கிடைக்கும். அது போல ரிஷப லக்னத்துல ஜனனிச்சு இருக்கிறீங்க, போட்டிகள்ல அதாவது வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய அமைவு எப்ப உருவாகுது ரிஷபத்தில் பிறந்தவருக்கு, வழக்குகளை குறிக்கக்கூடிய இடமாக துலாமனை, லக்னமனையே வழக்குகளை குறிக்கக்கூடிய மலை, அதன் அதிபதியான சுக்கிர பகவானே வழக்குகளை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். பெரும்பாலும் ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு அது ஏன் வந்ததுன்னா ஜாதகராலதான் நிறைய இடத்துல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஏன்னா லக்னாதிபதி அதற்கு கண்டிப்பாக ஒரு காரணமாக இருப்பார். எனினும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவரும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல வெற்றி பெறனா ஒரே அமைவு சனி பகவான் மற்றும் புதன். சனி புதன் ஸ்தான பலத்தோட, சனியும் புதனும் ஸ்தான பலத்தோடு சுக்கிரனை தொடர்பு கொண்டிருக்குமாயும் கண்டிப்பா ஜாதகர் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல வெற்றி பெறுவார். லக்னம் வழுக்க வேண்டாம், லக்னத்தை பற்றி சம்பந்தமே வேண்டாம். ஜாதகத்துல சனி புதன் வலுத்து சுக்கிரனை தொடர்பு கொண்டிருக்குமாயின் கண்டிப்பாக இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல லாபம் உண்டு, வெற்றி உண்டு. அதுபோல மிதுன லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, மிதுனத்தில் பிறந்தவருக்கு வழக்குகள்ல எப்ப வெற்றி கிடைக்கும்? முதல்ல வழக்கை குறிக்கக்கூடிய இடமாக ஆறாம் மனையான விருச்சகமனை. விருச்சகம்லாம் முழு அவயோகம், உபயத்திற்கு ஆறாம் இடம்ன்றது முழு அவயோக மனையாத்தான் வரும். இந்த விருச்சகமனையும் இதன் அதிபதியுடைய செவ்வாயும் தான் அமைகிறார். செவ்வாயும் விருச்சகமனையும் தான் மிதுனத்தில் பிறந்தவருக்கு வம்பு வழக்குகளை பற்றி சொல்லுது. இப்ப வம்பு வழக்குகள் வந்துருச்சு, இந்த வழக்குகள்ல ஜாதகருக்கு வெற்றி கிடைக்குன்னா அதற்கு என்ன அமையும்னா, செவ்வாயை விட ஜாதகத்திலே சுக்கிரனும் சனியும், சுக்கிரன் சனி ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று செவ்வாயை தொடர்பு கொண்டு இருக்குமாயின் கண்டிப்பா இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு எந்த சூழலிலும் வெற்றிகள் ஜாதகரை தேடி வரும். வம்பு வழக்குகள் இறுதியில் ஜாதகருக்கு வெற்றி. அதுக்கு காரணம் சனி சுக்கிரன் ஸ்தான பலத்தை பெற்று செவ்வாயை தொடர்பு கொள்ளணும்ன்றத உறுதிப்படுத்துறோம். இது மிதுன லக்னத்துல பிறந்தவருக்கு.
கடகத்தில் பிறந்த ஜாதகம், கடகத்தில் பிறந்தவருக்கு வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமா இந்த ஜாதகரை எப்போ மாற்றும்? வழக்குகளை முதல்ல குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் மனையான தனுசு மனை. பாக்யாதிபதியா வரக்கூடிய அந்த குரு தான் வழக்குகளை பற்றி சொல்றார். அப்ப இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும், அதாவது தனுசு மனை வழக்குகளை குறிக்கக்கூடிய மனை, அதிபதி குரு பகவான் வழக்குகளுடைய வலுவை பற்றி சொல்கிறார். இதுல ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கணும். குருவே அழுத்து இருந்தாலும் ஜாதகருக்கு இப்படியா போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த குரு பகவானோடு ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலத்தோடு செவ்வாய் பகவானோ அல்லது சந்திரன் லக்னாதிபதி தொடர்பு கொள்ளணும். குருவோடு செவ்வாய் அல்லது சந்திரனுடைய தொடர்பு இருப்பது ஜாதகருக்கு வெற்றியை கொடுக்கும். வம்பு வழக்குகள்ல ஜாதகரை வெற்றி படுத்திடுன்றத உறுதிப்படுத்துறோம். 6ஆம் இடமான தனுசு மனையே கடகத்திற்கு மட்டும் பாக்யாதிபதியாகவும் அழுக்கிறார். இந்த மாதிரி 2-3 லக்னங்களுக்கு நிகழும். ஏன்னா மகர லக்னத்திற்கும் அப்படித்தான் இருக்கும். பாக்யாதிபதினால அந்த குரு தான் எதிரியை சொல்றார். ஆனா இங்க குருவோட செவ்வாய் தொடர்பு கொள்றார் இல்ல சந்திரன் தொடர்பு கொள்றாருன்னா கண்டிப்பா கடகத்தில் பிறந்தவருக்கு யோகம். கடகத்தில் பிறந்தவருக்கு இறுதியில வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல வெற்றி. அதுபோல சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமா சிம்ம லக்னத்தை எப்போ மாத்தும்? சிம்மத்தில் பிறந்தவருக்கு எப்போ வழக்குல வெற்றி கிடைக்குதுன்னா, வழக்கை பற்றி சொல்லக்கூடிய மனை 6ஆம் மனை. கோர்ட்டு கேஸ் வழக்கை பற்றி சொல்லக்கூடிய மனை 6ஆம் மனையான மகரமனை தான் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சொல்லுது. இதனுடைய அதிபதியான சனி பகவான் தான் வழக்குகள் எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இந்த 6ஆம் மனை அல்லது சனியோடு ஸ்தான பலத்தை பெற்று ஆதிபத்திய ரீதியில குரு பகவானுடைய தொடர்பு அல்லது செவ்வாய் தொடர்பு, ஸ்தான பலத்தை பெற்று செவ்வாயோ குருவோ சனியையோ மகரத்தையோ தொடர்பு கொள்ளி இருக்கிறார் என்றா கண்டிப்பா ஜாதகர் சிம்மத்தில் பிறந்தவர் வெற்றி கிடைக்கிறது. சிம்மத்தில் பிறந்தவருக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்குது. ஒரு டஃப்பான டைம், லக்னத்துக்கு ரொம்ப அவயோக மோசமான தசா புத்தி ரன் ஆகிட்டு இருக்குன்னா கொஞ்சம் சகுல் இருக்கும். ஆனா இறுதியில ஜாதகருக்கு வெற்றி. கன்னி லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, கன்னியிலே பிறந்தவருக்கு வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமா எப்ப மாற்றுறது? கன்னியில பிறந்தவர்னா வழக்குகளை குறிக்கக்கூடிய மனை பாக்யாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்றாலும் சனியே வழக்குகளை பற்றி சொல்லக்கூடிய கும்பமனைக்கு ஆளாகிறார். அந்த சனி பகவான் தான் வழக்குகளுடைய வலுவை பற்றி சொல்றார். இந்த சனி பகவானோடு ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை பெற்ற சுக்கிர பகவான் அல்லது ஸ்தான பலத்தை பெற்ற புதன் பகவான், ஸ்தான பலத்தை பெற்ற சுக்கிரன் அல்லது ஸ்தான பலத்தை பெற்ற புதன் சனியோடு தொடர்பு கொண்டிருப்பாராயின் கண்டிப்பா வெற்றி கிடைக்கிறது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு வெற்றி கிடைக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். அது போல துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, துலாத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாவாதிபத்தியங்கள். ஏன்னா அஷ்டமாதிபதி நிறைய பேர் வம்பு வழக்குல வந்தா கோர்ட்டு கேஸ் ஏதாவது போகுதுன்னா சிறைக்கு போவேணான்றத சொல்றாரு, அதெல்லாம் 8ஆம் இடம் குறிக்குது. அப்ப துலாத்திற்கு வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய மனை 6ஆம் மனையான மீனமனை, அதிபதி குரு. இவர் முழு அவயோகரா வரார். அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலுமே குரு தனித்து வலுத்தா துலாத்திற்கு பிரச்சனை வந்துருது. இப்ப இந்த குருவும் மீனமனையும் வம்பு வழக்குகளை சொல்லுது. இப்ப ஜாதகர் வெற்றி பெறணும். துலாத்தில் பிறந்தவர் இது ஒரே காம்படிஷன். சனி பகவான் அல்லது புதன் இதுல ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று மீனத்தையோ குரு பகவானையோ தொடர்பு கொண்டு விட்டால் துலாத்தில் இருப்பவர் எந்த சூழ்நிலையிலும் வழக்குகள்ல வெற்றி பெறுகிறார். எந்த சூழ்நிலையிலும் ஜாதகருக்கு வழக்குகளிலே வெற்றி கிடைக்குதுன்றத உறுதிப்படுத்துற இது துலாத்தில் ஜனனித்தவருக்கு. அதுபோல விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, விருச்சகத்தில் பிறந்தவருக்கு வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எப்போ உருவாகுது? முதல்ல வழக்குகளை குறிக்கக்கூடிய மனையாக தன்னுடைய இன்னொரு மனையான செவ்வாயினுடைய மேஷமனை வழக்குகளை குறிக்கிறது. வழக்குகளின் வலுவை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். அப்ப செவ்வாய் மேஷமனையும் தான் வழக்குகளை பற்றி சொல்லுது. அப்ப விருச்சகத்துல பிறந்தவருக்கு எப்போ வெற்றி கிடைக்கும்? கோர்ட்டு கேஸ் வம்பழக்கில் அதை எந்த கிரகம் உருவாக்குது? குரு அல்லது சந்திரன் ஸ்தான பலத்தோடு செவ்வாயையோ மேஷத்தையோ தொடர்பு கொண்டிருந்தால் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர் எந்த சூழ்நிலையிலும் வழக்குகளில் வெற்றி பெறுகிறார். ஒரு டஃப்பான டைம் நடக்குது, தசாபுத்தி அவயோகம்னா கொஞ்சம் சிரமம் இருக்கான இறுதியில் ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கிறது. விருச்சகத்தில் பிறந்தவருக்கு தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தனுஷில் பிறந்தவருக்கு பிறந்த ஜாதகரை வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய ஜாதகமா எப்போ மாற்றும்னா முதல்ல வழக்குகளை குறிக்கக்கூடிய மனை முழு அவயோக மனையான ரிஷபமனையும் அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரனும் ரிஷபமனையும் தான் வழக்குகளை பற்றி தனுஷில் பிறந்தவருக்கு சொல்லுது. இப்ப தனுஷ லக்னக்காரர் வெற்றி பெறக்கூடிய அமைவா எப்ப மாற்றும்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொள்வது, அதுபோல பாகியம்னு சொல்லக்கூடிய பாகியாதிபதியான சூரியனுடைய தொடர்பு. செவ்வாய் சூரியன் ஸ்தான பலத்தோடு சுக்கிரனையோ ரிஷபத்தையோ தொடர்பு கொண்டிருக்கிறாராயின் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர் வழக்கில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். இந்த ஜாதகர் வழக்குகளை வெற்றி பெறுவார். வழக்குகள்ல இறுதியில் வெற்றி கிடைக்கின்றத உறுதிப்படுத்துறோம். மகரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மகரத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு
வழக்குகள்ல வெற்றி பெறும் நபரா எப்போ மாற்றுவேன். வழக்குகளை குறிக்கக்கூடிய மனை பாக்யாதிபதி மனையான அந்த அதிபதியான புதனுடைய மற்றொரு மனையான மிதுன மனையும் அதிபதி புதனும் அமைகிறார். மிதுனமும் புதனும் தான் மகரத்தில் பிறந்தவருக்கு வம்பு வழக்குகளை பற்றி சொல்லுது. இதுல ஜாதகருக்கு ஃபேவரா அமையணும். ஜாதகருக்கு மகரத்தில் பிறந்தவர் வெற்றி பெறக்கூடிய அமைவா எப்போ மாற்றுனா சுக்கிரன் ஸ்தான பலம் அல்லது சனி ஸ்தான பலத்தோடு புதனை தொடர்பு கொண்டிருக்கிறோம். சுக்கிரனோ சனியோ ஸ்தான பலத்தோடு புதனை தொடர்பு கொண்டிருக்கிறார் அல்லது மிதுனத்தை தொடர்பு கொண்டிருக்கிறார்னா மகரத்தில் பிறந்தவருக்கு இறுதியில வெற்றி. ஜாதகர் வெற்றி பெறுகிறார். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எந்த விதமான சூழலிலும் ஜாதகருக்கு வெற்றிகளை பெற்று தருகிறது. கும்பலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கும்பத்தில் பிறந்தவருக்கு வழக்குகள்ல வெற்றி பெறும் ஜாதகமா எப்போ மாற்றுது. கும்பத்திற்கு வழக்குகளை குறிக்கக்கூடிய இடமாக கடகமனை அமைந்து விடுகிறது. 6ஆம் மனையான கடகமனை. இதனுடைய அதிபதி சந்திரன் அமைகிறார். சந்திரனு கடகம் தான். கும்பத்தில் பிறந்தவருக்கு வழக்குகள் எப்படி இருக்கும், வழக்கு கொடுக்கக்கூடியவர் யார் என்றதை சொல்லுது, அதனுடைய வலுவை சொல்லுது. அப்ப இந்த சந்திரனும் அல்லது கடகமனையோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் புதனோ சுக்கிரனோ தொடர்பு கொண்டிருந்தால், தொடர்பு என்றால் இணைவு வாழ்வை பரிவர்த்தனைகள் தொடர்புகள்ல இருக்கலாம். இந்த சந்திரன் கடகத்தோடு புதன் சுக்கிர ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்னா கும்பத்தில் பிறந்தவருக்கு வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகரை மாற்றி விடுகிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல மீனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் பிறந்தவருக்கு வழக்குகளை வெற்றி பெற ஜாதகமா எப்ப மாற்றும். மீனத்துல பிறந்தவரை வழக்குகளை குறிக்கக்கூடிய மனை 6ஆம் மனையான சூரியனுடைய சிம்ம மனை. அப்ப சூரியனும் சிம்மமனையும் தான் மீனத்தில் பிறந்தவருக்கு வழக்குகளை பற்றி சொல்கிறது. சூரியனும் சிம்மமனையும் தான் வழக்குகளை பற்றி சொல்லுது. அப்ப இந்த 6ஆம் இடம் ஒரு புறம் இருக்க, 6ஆம் இடத்தோ அதிபதி அல்லது 6ஆம் இடமான சிம்மத்தோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் சந்திரனும் செவ்வாயும் தொடர்பு கொண்டிருந்தால் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். ஒரு டஃபான டைம் பீரியட் வருது. அந்த டைம் பீரியட்ல ஜாதகர் சற்று சிரமப்படுவார், வழக்குகளோ இல்ல கோர்ட்டு கேஸோ. ஆனா இறுதியில் ஜாதகருக்கு வெற்றி. சந்திரன் செவ்வாய் ஸ்தான பலத்தை இழக்காமல் மீனத்தில் பிறந்தவருக்கு 6ஆம் இடமான சிம்மத்தையோ சூரியனோ தொடர்பு கொண்டால் வழக்குகளில் வெற்றி பெறும் மீன லக்ன ஜாதகரை மாற்றிவிடுன்றத உறுதிப்படுத்துறோம். அந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் எந்த கிரகம் வழக்குகளை குறிக்கிறது, எந்த வீடு வழக்குகளை தருகிறது, அதுபோல இந்த வழக்கு வந்தாலும் போட்டிகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தகர்க்கக்கூடிய கிரக இணைவு என்னன்றதை பார்த்தோம். இந்த இணைவு தொடர்பு உங்களுக்கு இருந்ததுன்னா இறுதியில் கண்டிப்பாக எந்த ஒரு சூழலிலும் வம்பு வழக்குகளில் ஜாதகர் வெற்றி பெறுவீர்கள் என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.